Hi everybody, I humbly welcome you to the worst channel in the YouTube. I guarantee you this video will spoil your life. Why do men stop talking to a lady after she says no to dating proposals? But boys அப்படிலாம் கிடையாது. ஒரு பொண்ணை பிடிச்சிட்டுனா நோ சொன்னதுக்கப்புறமும் அவங்க பின்னாடியே தான் சுற்றுவான். இன்னொரு சூப்பரான பொண்ணை பார்க்குற வரைக்கும் அந்த ஃபஸ்ட்டு பார்த்த பொண்ணு பின்னாடியே தான் சுற்றுவான். பாய்க்கும் மேனுக்கும் நடுவில் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. மென் ஏன் பேசுகிறத நிறுத்திடுறாங்கன்னா தே டோன்ட் வாண்ட் வேஸ்ட் தேர் டைம் அண்ட் அந்த பொண்ணோடைய டைம். ஒரு பொண்ணுக்கு நம்மக்கிட்ட பேச விருப்பம் இல்லையா, அதை அப்படியே விட்டுறணும். ஒரு பொண்ணுக்கு நம்மக்கிட்ட பேசவே விருப்பம் இல்லைன்னா எப்படி வாழ விருப்பம் இருக்கும்? திரும்ப திரும்ப பின்னாடியே போய்ட்டு இருந்தால் அந்த பொண்ணுக்கு தாண்டா இன்செக்யூராக ஃபீல் ஆகும். க்ரீன் ஃப்ளாகாக பார்த்து லவ் பண்ணுங்கள், நோ ரெட் ஃப்ளாக். லவ் பண்ணும் போச்சில் அவங்க ரெட் ஃப்ளாக் காமிக்கிறதெல்லாம் சகிச்சிட்டு போகிறது நல்லா தான் இருக்கும். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் இவ்வளோ போய் ஏன்டா கல்யாணம் பண்ணோன்னு நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க. Sorry, I was just hungry. Guys, நான் ஒரு சிலரை பார்த்துருக்கேன். அவங்களுக்கு பசி எடுத்தா கொஞ்சமாக சாதம் பிடிக்காது, பொறுமையாக சாப்பிட்றதுலாம் கிடையாது. அப்படியே சாப்பாடை கை நிறைய அள்ளி சாப்பிடுவாங்க. ஒரு பிச்சைக்காரன் மலை போல் தங்கத்தை கூச்சி வச்சுக்கிறத பார்த்தா எவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆவானோ அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோடு சாப்பிடுவாங்க. பட் நான் அப்படிலாம் கிடையாது. எனக்கு இருக்கிற உடம்புக்கு நான் தண்ணி குடித்தாலே வயிறு நிரம்பிடும். பெருசாக பசிலாம் எடுக்காது. அதையும் மீறி பசிச்சுதுன்னா பிடிக்காத சாப்பாடு வச்சுருந்தாங்கன்னா அதுதான் சாப்பிட மாட்டேன். தயிர் ஊற்றி சோறு சாப்பிட்ருவேன். அம்மா சமைச்ச சாப்பாடை சாப்பிட்ணும் தான், வேஸ்ட் ஆக்கக்கூடாதுன்னு தான் நினைப்பேன். பட் கிச்சனுக்குள்ளே கால் எடுத்து வச்ச உடனே மனசு மாறிடும். மேபி அந்த ஸ்மெல்லா இல்லைனா என்னதுன்னே தெரில, அப்படியே மனசு மாறிடும். தயிர் எடுக்க போயிடுவேன்.